தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஜூன் 4ஆம் தேதி அன்று பத்திரப்பதிவு துறையில லஞ்ச ஒழிப்பு துறை வந்து சோதனை நடத்துறாங்க. பல சார்பதிவாளர் அலுவலகங்கள்ல இந்த சோதனை நடத்தப்படுகிறது ஒரே நேரத்துல. அன்றைக்கு வந்து ஒரு சுபமுகூர்த்த தினம் அப்படின்றதுனால நிறைய பத்திரப்பதிவுகளும் இருந்தது அப்படின்றத பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 37,75,000 ரூபாய் அளவிற்கு கணக்கில் காட்டப்படாத பணம் அப்படிங்கிறது கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 11 அலுவலகங்கள்ல வந்து சார்ந்தவங்கள் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. ஒரு 5 சார் பதிவாளர்கள், 8 உதவியாளர்கள், மற்றவர்கள்லாம் தரகர்கள், தனிநபர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 64 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. 11 அலுவலகங்கள்ல இருந்து அப்படின்றத பார்க்கிறோம். ஆனா மொத்தமா நடத்தப்பட்டது கிட்டத்தட்ட 62 அலுவலகங்களுக்கு மேல சோதனை நடைபெற்றிருக்கிறது. ஸோ மித்த அலுவலகங்களுக்கும் என்ன கணக்குன்னு இன்ன வரைக்கும் தெரியல. அதுவும் வந்து அவங்க மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டால் இன்னும் கூட வழக்கு பதிவு எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடும். இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடும் அப்படின்றத பார்க்கிறோம். ஒரு அதிரடி ஆக்ஷன்ல இறங்கின மாதிரி இருந்தது. இது வந்து வழக்கமாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து பல்வேறு இடங்கள்ல பல்வேறு துறைகள்ல சோதனை போகிறது அப்படிங்கிறது ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு புதுசு இல்லை அப்படின்றத பார்க்கிறோம். இந்த சோதனை அப்படிங்கிறது வந்து ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா? குறிப்பா பத்திரப்பதிவு துறையில என்ன ஏதாவது சேஞ்சஸ் வருமா இதுக்கப்புறம்? ஏன்னா எஃப்ஐஆர் போட்டுட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 10 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும் வருது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா? உண்மையிலேயே ஒரு கரப்ஷன் ஃப்ரீ அப்படி ஊழலற்ற ஒரு ஆட்சி, ஒரு நிர்வாகம் அதை நோக்கி வந்து நம்ம போயிட்டு இருக்கோமா? இல்ல அவங்களுக்கெல்லாம் தண்டனை கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. இல்ல இது ஒரு நாடகமாகவே ஆகி மறையுமா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இன்னைக்கு நம்ம எழுப்ப இருக்கிறோம். நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்காங்க. முதலாவதாக முன்னாள் ஐஆர்எஸ் அதிகாரி திரு சரவணகுமார் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ஜெகதீஸ்வரன் சார். உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலான்ட்டு எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப ஒரு அதிரடி ரைடு, ஒரே கிடுக்கி பிடி அப்படின்ற மாதிரி ஒரு அதுவும் லஞ்ச ஒழிப்பு துறையில் வந்து இயக்குனராக திரு அருண் அவர்கள் பதவியேற்றவுடன் ஒரு பெரிய ஒரு மாஸ் காட்டுற மாதிரி ஒரு பெரிய அதிரடி ரைடு ஒரே நாளில் ஒரு 62 அலுவலகங்களில் பல மாவட்டங்களுக்கு உட்பட்டது நடக்குது. இது எப்படி தொடருமா? ஏன்னா இப்போ அவருக்கு வந்து அவரை ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். பல வெளியிலேருந்தும் பல விஷயங்கள் வருது. அவரை போய் அங்கே போட்டாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ இந்த அதிரடி மூலமாக அந்த பேச்செல்லாம் மறைச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான சோதனையா? இல்லை உண்மையிலேயே இது வந்து ஊழல் இருக்கக்கூடாதுன்னு தாவேக்கா ஆட்சியில் பொதுவாக சொல்லப்படுகின்ற விஷயம் ஊழல் இருக்கக்கூடாதுன்றது. அது அப்படிப்பட்ட சோதனையா? எப்படி பார்க்குறீங்க? நீங்க வந்து ரொம்ப சுத்தி வளைக்காம நேரடியாக பாயிண்ட்டுக்கு நீங்களே வந்துட்டீங்க. மாஸ் காட்ட வேண்டிய அவசியம் அருண் அவர்களுக்கு இருக்கிறதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறது. நீங்க வந்து அவர் கண்டிப்பாக அவர் காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டார். வைக்கப்பட்ட பிறகு நம்ம பார்த்தோம் டேவிட்சன் ஆசீர்வாதம் போன்றவர்களுக்கு பால்வளத்துறை போட்டாங்க. அதே மாதிரி அருணும் அவ்வளவுதாங்க, அவரை ஏதாவது இதுக்கு அடிச்சிருவாங்க, டம்மியான ஒரு போஸ்ட்ல போட்டுருவாங்க அப்படிங்கிறது பரவப்பட்ட ஒன்று. ஏன்னா தேர்தல் நேரத்தில் இதே அருண் அவர்கள் குறித்து இன்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரடியாக போய் தேர்தல் ஆணையத்துல புகார் கொடுத்தார். ஆதவ ஒரிஜினல் தன்னுடைய பிரச்சார மேடைகள் தொடர்ச்சியா சொல்லிட்டே வந்தாரு. அருண் அவர்கள் தான் வந்து இன்னொரு கரூர் மாதிரியான ஒரு சம்பவம் நடப்பதற்கான வேலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறாரு. கடமை கட்டாங்க. அப்படிதான் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அதே அருண் அவர்களுக்கு டிவிஎஸ்சியில வந்து இயக்குனர் கொடுக்குறாங்கன்னா என்னப்பா நடக்குது இங்க, அது என்ன உண்மை புரியலையே அப்படின்ட்டு நிறைய கேள்விகள். இன்னும் சொல்ல போனா சொந்த கட்சிக்குள்ள இருந்தே என்ன தலைவா நடக்குது, என்ன நடக்குது, என்ன முதல்வர் நடக்குது அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டிருந்தது. ஒரு சாரார் வெயிட் பண்ணுங்க, வழக்கம் போல எல்லா நேரத்திலும் விஜய் அவர்கள் எது செஞ்சாலும் சரியாகத்தான் இருக்கும் அப்படின்னு நம்புற ஒரு கூட்டம் வந்து வெயிட் பண்ணுங்க, எதுக்காக அவசரப்படுறீங்க, அவர் வந்து அந்த ஆட்சி காலத்தில் அப்படி இருந்தாரு, அதற்காக எல்லா ஆட்சி காலத்திலும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு ஆட்சி பொறுத்து அதெல்லாம் மாறும், அவர் பாருங்க என்னென்ன அதிரடி காட்ட போறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த செய்திகளும் ஓடிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி நீங்க சார் பதிவாளர் அலுவலகங்கள்ல இந்த மாதிரி ஒரு அதிரடி ரைடு, இந்த ரைடை தொடர்ந்து முன்னெல்லாம் வந்து இவ்வளவு எஃப்ஐஆர் எல்லாம் போட்டதுன்னு சொல்லி சொல்றாங்க. நம்மகிட்ட ஆக்சுவல் டேட்டா இல்ல, பட் டேட்டா இருந்தா நம்ம நிச்சயமா அதை பரிசீலிக்கணும். 10 பேர் மேலாம் எஃப்ஐஆர் போட்ட வரலாறுலாம் முன்னாடி இல்லை. ஏன்னா நம்ம நிறைய பார்த்திருக்கோம். மிக குறிப்பாக இந்த தீபாவளி நேரத்துல, பொங்கல் நேரத்துல, பண்டைய தின நேரங்கள்லாம் வந்து இந்த மாதிரி திடீர்னு ரைடுக்கு போவாங்க, நிறைய பிடிபட்டதுன்னு சொல்லி சொல்லுவாங்க, இவ்வளவு ரொக்கத்தை பிடிச்சோன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த காட்சிகள் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். சஸ்பென்ஷன் சில நேரமாகும். அது இல்லாம யூஸ்வலா லஞ்ச ஒழிப்புத்துறை 2 விதமான இதை பார்ப்பாங்க. ஒண்ணு வந்து டைரக்டா சீசர் பார்க்கும்போது பேப்பர் அந்த நோட்டுகள்ல வந்து அந்த பவுடரை தடவி
லஞ்சம் வாங்கக்கூடிய அந்த அதிகாரிக்கு நேரடியாக இந்த பயனாளரை கொடுக்க வச்சு அதற்கு கையும் களமா பிடித்த காட்சிகள் இருக்கும். சில நேரங்கள்ல அதிரடியாக போயிட்டு அவங்க போய் சீஸ் பண்ணுவாங்க. சீஸ் பண்ணி இந்த அண்ணன் கூட கேஷா இருக்கு, இதுக்கு என்னப்பா கணக்குன்னு சொல்லி கேட்பாங்க. அதர் தெரியாம தெரிந்து முழிக்கும் பொழுது அவர் மேல வழக்கு தொடுக்கப்பட்டு இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். இதுதான் பொதுவாக பார்த்துட்டு இருக்கும். ஆனால் அடுத்தடுத்தாக என்ன நடக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் இவர்களை காத்திரு பட்டியலுக்கு மாற்றப்படுவார்கள். சில நேரம் வந்து சஸ்பென்ஷன் பண்ணுவாங்க. சில நேரம் அவங்களே வந்து அடுத்த டியூட்டிக்காக ஜாயின் பண்ண அந்த காட்சிகளும் பார்த்துட்டு தான் இருக்கும். நீங்க ஒருத்தர் சஸ்பெண்ட் ஆயிட்டாருன்னா அதுக்கப்புறம் வரவே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில நேரங்கள் அதுவும் நடந்திருக்கிற காட்சிகளும் பார்த்துட்டு இருக்கும். ஸோ ஓவரால் அது அடுத்ததான் என்ன நடக்குது, ஒரு திடீர்னு முகத்தெல்லாம் மூடிட்டு எல்லாம் வெளியே போறாரு, அதுக்கப்புறம் அவர் என்ன ஆகுறாரு அப்படிங்கிற கேள்விகள் எல்லார் மனதிலும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த மாதிரி ஒரு நேரத்துல சார்பதிவாளர் அலுவலர், இது குறிப்பாக நீங்க வந்து எங்க லஞ்சம் அதிகமாக புறையோடி போயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் சொல்லுவோம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அப்புறம் ஆர்டிஓ ஆஃபீஸுங்க. இந்த 2 ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா வந்து பயங்கரமா லஞ்சம் புறையோடி போயிருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை நம்ம கண் கூட பார்த்தோம். இப்பொழுதுமே சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு அது ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன், அது வந்து கோடிக்கணக்கான ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதற்கு உண்டான நீங்க எல்லாத்தையும் யாரெல்லாம் கவனிக்கிறவோ கவனிச்சீங்கன்னா தான் அது வந்து ஸ்மூத்தா நடக்கும். இல்லாட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கவே நடக்காது, ரொம்ப இழுத்தடிப்பாங்க. இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது அது தொடர்ச்சியா பண்ணிட்டே இருந்தாங்க. இல்லங்க அதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணி என்ன பண்ணீங்கனாலும் கடைசியா ஒருத்தர் பட்டன் அழுத்தணும் இல்ல, அது வந்து காசு நீங்க கொடுத்தீங்கன்னா தான் அழுத்துவாரு, இல்லாட்டி அழுத்த மாட்டாரு அப்படிங்கிறதா இன்னைக்கு வரைக்குமே விதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. டிமானிட்டேஷன் வரும்போது நல்லா வந்து டிமானிஷன் வந்த பிறகு இனிமேல சார்பதிவாளர்கள் லஞ்சம் இருக்காது, இல்லைங்க அதெல்லாம் இருக்காது, இவ்வளவு 1000 ரூபாய் சொன்னீங்களா இனிமேல் 2000 ரூபாய் கொடுத்துட்டு போங்க, அதுதான் மாற்றம், வேற வந்து பெரிய மாற்றம் இல்லைன்னு சொல்லி அந்த காட்சியும் நான் பார்த்திருக்கேன். டிமானிஷன் முடிஞ்சு கொஞ்ச நாள் வேற ஒரு ப்ராப்பர்ட்டிக்கான போயிருக்கும் போது அதையும் நான் பார்த்தேன். ஸோ இது எப்பொழுதும் நடக்கிற ஒன்றுதான். அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப புறையோடி போயிருக்கிற அந்த துறையை இவர் எடுத்தது, இந்த லஞ்ச ஒழிப்பு துறை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நல்ல விஷயம். அதே மாதிரி இது வழக்கு பதியப்பட்டது நல்ல விஷயம். இது அடுத்தபடியாக இவர்கள் மேல நடவடிக்கை பாய்ந்து இவர்களுக்கு எல்லாம் தண்டனை கிடைக்கிறதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எப்பொழுதுமே இங்க மற்ற சார்பதிவாளர்களுக்கு அலுவலகங்களில் பணிபுரிவர்களுக்கு எப்பொழுது மிகப்பெரிய ஒரு பயம் வரும்னு கேட்டீங்கன்னா, யாரோ தண்டிக்கப்பட்டிருக்காங்கப்பா. நீ ஒண்ணு இல்ல, லோகாயுக்தா சட்டம் வந்து கர்நாடகால ஸ்ட்ராங்கா இருந்துச்சு ஒரு காலத்துல, இப்ப எங்கேயுமே இல்ல. லோகாயுக்தா சட்டம் ஒரு காலத்துல ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, மற்ற ஊர்களுக்கு ஏன் இல்லைன்னு பேசும்பொழுது, அதனால எடியூரப்பா போன்ற ஒரு முதல்வர் பதவி விலக வேண்டிய சூழல் ஏற்படுது அப்படின்னா, ஓ பரவாயில்ல, முதல்வர் அமைச்சரையே இறக்கக்கூடிய சட்டம் ஒண்ணு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கா செயல்படுது, மத்தவங்க பயப்படுவாங்க. இல்லைங்க அந்த சட்டத்தினால ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கன்னா சட்டத்தை பத்தி யாருக்குமே விழிப்புணர்வே வராது, தெரியவே தெரியாது. இன்னைக்கும் சேவைப்புறம் உரிமை சட்டம் பல மாநிலங்கள்ல இருக்கு, பேரளவில் மட்டும் இருக்கு. அதனால வந்து லஞ்சம் ஒழிஞ்சுதான் கேட்டீங்கன்னா, அது ஆரம்பத்துல வரும்போது ரொம்ப பயங்கரமா பேசினாங்க. 60 கொண்டு வந்துட்டாரு, பீகார்ல அவங்க கொண்டு வந்துட்டாங்க, மகாராஷ்டிரால கொண்டு வந்துட்டாங்க, ஏன் தமிழ்நாட்டை கொண்டு வர, நானும் நிறைய கேள்வி எல்லாம் எழுப்பியிருக்கேன், நிறைய அதுக்கு போராட்டம் எல்லாம் பண்ணிருக்கோம். பட் ஆனா அது எஃபெக்டிவ் மெக்கானிசம் அது நடக்கல அப்படிங்கும் போது அது வந்து ஒரு மாதிரி நீர்த்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸோ இந்த விஷயத்திலும் இத்தனை பேர் மேல எஃப்ஐஆர் போட்டு சஸ்பெண்ட் பண்ணோம், அடுத்த கட்ட நடவடிக்கை பாய்ந்தது. இவர்களெல்லாம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது, அவர் அதுக்கு தண்டனையை அனுபவித்தார், இத்தனை நாட்கள் ஜெயிலுக்கு போனார், இவ்வளவு ஃபைன் கட்டினார், ஏதோ ஒண்ணு நடந்துச்சுன்னா தான் அடுத்ததாக அது நடக்காமல் இருக்கும். இல்லப்பா கொஞ்ச நாள் சஸ்பென்ஷன்ல இருந்தாரு, அப்புறம் வந்து கொஞ்ச நாள் வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டாங்க, அப்புறம் திரும்ப உள்ள வந்துட்டாரு அப்படின்னா அதுல மிகப்பெரிய பிரயோஜனம் இருக்காது. இன்னொன்னுங்க, நீங்க வந்து ஒரே விஷயம், சார் பதிவாளர் அலுவலகமோ இந்த ஆர்டிஓ ஆபீசஸோ எல்லா இடங்களும் நீங்க இந்த கூடுதலா நீங்க பார்க்கலாம். இடைத்தரகர்கள் நீங்களும் அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க. எந்த ஒரு அலுவலகத்தில் எப்பொழுது இடைத்தரகர்கள் இல்லாத ஒரு நிலை ஏற்படுகிறதோ அது வரைக்கும் இந்த லஞ்சம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். ரைட். சரவணகுமார் சார், இப்போ கூட ஜெகதீஸ்வரன் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு 5 சார் பதிவாளர்கள் 8 உதவியாளர்கள் தான் இந்த 64 பேரில் அஃபீஷியலாக இருக்காங்க. மீதி எல்லாருமே ஒரு தனிநபராகவோ இடைத்தரகர்களாகவோ தான் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இது என்ன மாதிரியான சிஸ்டம்? ஏன்னா கணக்கில் காட்டப்படாத இவ்வளவு பணத்தை பிடிச்சிருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்கள வெறும் 5 பேர் தான் வந்து அதை வந்து இதுக்குள்ளே வராங்க வழக்கு பதிவு இடத்துக்கு அப்படின்னு பார்க்குறதே வந்து, அப்போ இந்த நடவடிக்கையே ஒரு சரியானதா? வழக்கமா அந்த லஞ்ச ஒழிப்பு துறை அப்படிங்கறத சோதனைங்கிறது எப்படி இருக்கும், என்ன மாதிரியா, இது ஏன் நிறைய கேசஸ் வந்து கன்விக்ஷனுக்கே போகாத அளவுக்கு அங்க கேசஸ் இருக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்க முடியும்? இதெல்லாம் ஒட்டுமொத்தமா நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல ஜென்ரலாவே கன்விக்ஷன் வந்து இந்த கேசஸ்ல கம்மி அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து நீதித்துறையில வந்து நிறைய எவிடன்சஸை வந்து ப்ரூவ் பண்ணும். அது அந்த டேட் ஆஃப் ஈவெண்ட்ல இருந்து அந்த சார்ஜ் ஷீட் பீரியட் வரைக்கும். இப்போ நீங்க 37 லட்சம் கேஷ் கலெக்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு ஆஃபீஸ்ல 1.5 லட்சம் இருக்குன்னு வச்சோம், ஒரு ஆஃபீஸ்ல அன்அக்கௌண்டடா. அந்த 1.5 லேக்ஸை கணக்கு காட்டுறது பெரிய விஷயமா? அந்த பர்டிகுலர் டேல கணக்கு காட்டியிருக்க முடியாது. ரெண்டு விஷயமா பிரியும். அந்த 1.5 லட்சம் ரூபாய அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து வாங்கியிருந்தான்னு வச்சுங்க கையில, அது வந்து ரெட் ஹேண்டட்னு சொல்லுவாங்க. அதுல இமீடியட்டா அரெஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு, அது எவ்வளவு அமௌண்டா இருந்தாலும். ஒருவேளை அந்த மாதிரி இப்போ இந்த கன்சர்ன் பர்சன் யார் இல்லாமல் 1.5 லட்ச ரூபா அப்படி கிடக்குதுன்னா அவரை அரெஸ்ட் பண்ண முடியாது, வேற ஆதாரங்கள் இல்லாட்டா. அப்படி அரெஸ்ட் பண்ண முடியாட்டா என்கொயரிக்கு தான் கூட முடியும், சஸ்பெண்ட் பண்ண முடியும். அந்த 1.5 லட்ச ரூபாயை 4 நாள் கழிச்சு ஒருத்தர், சார் நான் வந்துட்டு போனேன் சித்தப்பா பெரியப்பான்னு யாராவது ஒருத்தர் ஒரு 1.5 லட்ச ரூபாய் எக்ஸ்பிளைன் பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை.
ஸோ அது கோர்ட் எவிடன்ஸ் எல்லாம் ஒரு 3-4 வருஷம் போகும்போது கோர்ட் எப்படி ஃபீல் பண்ணும்னா, இதுவே ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் தான், 3 வருஷமா ஏதோ பிரச்சனைல இருக்காங்கன்னு சொல்லி அவங்க ரிலீவ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ கன்விக்ஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு இதே லஞ்ச ஒழிப்புத்துறை நீதிமன்றத்துக்கு போய் முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மேல போடப்பட்ட அந்த 28 லட்சம் ரூபாய் ஊழலுக்கான வழக்குல எந்த ஆதாரமும் இல்லைன்னு அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க. அப்ப இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை மேலேயே ஒரு பெரிய கேள்வி வருது. அப்ப எந்த அடிப்படையில இந்த சோதனை நடத்துறாங்க, என்ன அடிப்படையில பணத்தை கைப்பற்றணும்னு சொல்றாங்க, என்ன வழக்கு பதிகிறாங்க? இப்ப நீங்க சொல்றீங்க எவிடன்ஸ் இல்லைன்னா இது வந்து நிக்கவே நிக்காது அப்படின்ற விஷயம் சொல்றீங்க. அப்ப இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு தானா? பெரும்பாலும் எதெல்லாம் பாலிடிக்ஸ் டிசைட் பண்ண ஆரம்பிக்குதோ, அரசியல்வாதிகள்லாம் என்ன சொல்லுவோம் ஈஸியா, எனக்கு எதிர்க்கட்சிகள், நான் வந்து கங்கை போல புனிதமானவர், எனக்கு எதிர எதிர்க்கட்சிகள் பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, வாய்மையே வெல்லும், கோர்ட்ல வென்றுவோம்னு சொல்லிடுவாங்க. இன்னைக்கு இந்த கவர்மெண்ட்ல இருக்க லஞ்ச ஒழிப்புத்துறை நாளைக்கு இன்னொரு கவர்மெண்ட்ல வருது. அவங்க ஒவ்வொரு பாலிடிக்ஸ் தக்கபடி மாறும் பொழுது, அந்த பாலிடிக்ஸ் ஹோல்டு வரும்போது, நீங்க அவர் சொல்றது, அரசியல்வாதிகள் சொல்றது மாதிரி இது எல்லாமே பொய்யான கேஸ்னா அதே தான் மற்றவங்க சொல்லுவாங்க. ஆனா பிரஸ்ல சொல்ல மாட்டாங்க. இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து பிரஸ்ல வந்து என் மேல பொய்யா வழக்கு பதிஞ்சிருக்காங்க எந்த கவர்மெண்ட் சர்வெண்ட் சொல்ல மாட்டாங்க. ஆனா அரசியல்வாதி சொல்லுவாங்க. ஆனா ஒரு மாதிரி இந்த அரசியல் கேஸ் மாதிரியே நிறைய பொலிட்டிக்கல் டிசிஷனாவே போற மாதிரி நான் பாக்குறேன். சரி, இப்ப இதை நான் இப்படி பாக்குறேன். நீங்களே ஒரு சொன்னீங்க இது ஒரு டிராமாவா அப்படின்னு கேட்டீங்க. நான் சின்ன வயசுல இருக்கும்போது இந்த டியூஷன்லாம் போகும்போது இந்த சைக்கிள்ல இந்த இது வச்சோம்னு வச்சுங்களேன், அந்த லைட்டு டைனமா லைட் வச்சா அதுல சைக்கிள் ஸ்பீடு கம்மியா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம்னா அதை கழட்டி விட்டுருவோம். ஆனா அந்த மாச கடைசியில் 25 எல்லாரும் வச்சுப்போம். ஏன்னா அந்த போலீஸ்க்கு வந்து ஒரு எஃப்ஐஆர் தேவைப்படும். அப்ப இந்த மாதிரி சைக்கிள்ல லைட் இல்லைன்ட்டு எதுக்கு இவங்க மாச கடைசியில பிடிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு டார்கெட் அந்த பீரியட் இருந்துச்சு. இப்ப என்ன ஹெல்மெட் போடாத பிடிக்கிறதுக்கு ஒரு டார்கெட்டை பாக்குறேன் நான் அங்கங்க பைக்ல போறவங்க. ஸோ இது மாதிரி இவங்களுக்கு ஒரு டார்கெட் டிபார்ட்மெண்ட் ரீதியா. ரெண்டாவது, எப்பெல்லாம் வந்து மக்கள் அதிகமா வந்து ஏதாவது புலம்புறாங்களோ, ஒரு இடத்த பத்தி புலம்புறாங்கன்னா டக்குன்னு கவர்மெண்ட் வந்து ஒரு அடி அடிச்சிட வேண்டியது. ஸோ இந்த மாதிரி ஒரு நீஜர்க் ரியாக்ஷனா இதை நான் பாக்குறேன். சரி, இப்ப இந்த டைம் தாவேக்காவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு, ஒரு நல்ல அரசாங்கத்தை கொடுக்கறதுக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, இது வரைக்கும் அந்த அரசுகள் நிறைய பணம் செலவு பண்ணி வந்ததை நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு மினிஸ்டர் 50 கோடி செலவு பண்ணி ஜெயிச்சு வர்றாருன்னா அந்த பணத்தை எடுக்க ட்ரை பண்ணுவார். அவர் 50 கோடி 100 கோடி எடுக்க ட்ரை பண்ணுவார்னு வச்சுங்க. அந்த 100 கோடியை எடுக்கும் பொழுது அவர் இந்த துறை அமைச்சரா இருந்தா டிரான்ஸ்ஃபர்ல போஸ்ட் பணம், இதுல பணம், அப்பாயின்மெண்ட்ல பணம், ஒரு பத்திரத்துக்கு இவ்வளவு பணம், இந்த மாதிரி பணமா ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்க மேல பணம் வாங்க ஆரம்பிச்சாங்கன்னா கீழே எல்லாரும் தைரியம் வந்துடும். மினிஸ்டர் வாங்கினா செக்ரட்டரி அவங்க ஐஜி லெவல்ல தைரியம் வரும், ஐஜி வாங்கினா டிஐஜி லெவல்ல தைரியம் வரும், டிஐஜி வாங்கினா சப்ரிஸ்டர் எல்லாரும் தைரியம் வந்துடும். போஸ்டிங்க நான் பணம் கொடுத்தா போறேன்னா அப்ப அந்த பர்டிகுலர் டிரான்ஸ்ஃபர் பிளேஸ்ல போயிட்டு 50 லட்சம் கொடுத்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போற ஒரு சும்மா உட்காந்துருப்பாரா? இப்ப இது ஃபுல்லாவே விசிபிளா தெரியுது. நீங்க சப்ரிஸ்டர் ஆஃபீஸ்ல உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா விசாரிச்சு தெரியும். இதெல்லாம் விசிபிளா இது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா எல்லாத்துக்கும், அதாவது கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற மாதிரி, கடவுள் இருக்கிறா எல்லாரும் தெரியும், ஆனா இல்லைன்னு எல்லாரும் நம்புற மாதிரி அவர் நண்பர் சொன்னாரு, இந்த ஆபீஸும் ஆர்டிஓ ஆபீஸும் இப்படிதான். ஏன் இந்த 2 ஆபீஸ் ஸ்பெசிபிக்கா இருக்குன்னா, இங்க எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 20 வருஷத்துல நான் பார்த்த வரைக்கும் ஒருத்தர் கூட பணம் கொடுக்காம ஒரு காரியத்தை செஞ்சிருக்க முடியாது. ஒரே ஒருத்தர் கூட. அவங்க டாக்குமெண்ட் எவ்வளவு ஜென்யூனா இருக்கட்டும், அவர் வண்டியை பிளைட் ஓட்டுற பைலட்டா இருந்தாலும் பைக் லைசன்ஸ் வாங்குறதுக்கு காசு கொடுத்தா வாங்கணும். இல்ல அப்ப 10 வழக்கே ரொம்ப கம்மி போல இருக்கே. நீங்க எல்லாம் சொல்றது பார்த்தா 10 வழக்கே ஒரு போனதுக்கு ஒரு 10 வழக்கு போடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனா தான் இதை பார்க்க வேண்டியது. ஏன்னா ஏதோ ஒரு லேயர்ல யாரோ ஒருத்தர் வாங்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம பாக்குறோம். நான் தான் ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன்ல, அது அவங்க டிபார்ட்மெண்ட் மக்களுக்கே தெரியும். ஏன்னா நீங்க நியாயமான காரியத்துக்கே பணம் வாங்குற கரப்ஷன்ல பல கரப்ஷன் இருக்கு. பாலிசி கரப்ஷன் இருக்கு, எக்ஸிகியூஷன் கரப்ஷன் இருக்கு. பாலிசி கரப்ஷன் அமெரிக்கால உண்டு. உயர்மட்ட அளவுல அரசாங்கத்துல, மினிஸ்டர்ல, செக்ரட்டரி லெவல் நடக்கிறது பாலிசி கரப்ஷன். இந்த எக்ஸிகியூஷன் கரப்ஷன்ங்கிறது எக்ஸிக்யூட் பண்ற போது இந்த மாதிரி சப் ரிஜிஸ்டர்ல, ரெவென்யூல, தாசில்தார் ஆபீஸ்ல அப்படி நடக்கிறது. இந்த பர்த் சர்டிபிகேட் வாங்குறது, இந்த மாதிரிலாம். இந்த எக்ஸிகியூஷன் கரப்ஷன்லயே 2 டைப் இருக்கு. என்னன்னா, நல்லது பண்றது, நான் நியாயமா போறேன் என்கிட்ட பணம் வாங்குறது. அவர் ஒரு டாக்குமெண்ட்டை தப்பா வச்சிருப்பாரு, அந்த டாக்குமெண்ட்டை சரிப்படுத்துறதுக்கு ஒரு பணம் கொடுப்பாங்க. இப்ப அந்த கரப்ஷன் மட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு கணக்குக்கு, அது ஒரு 10% 5% இருக்காது.
ஏன்னா மக்கள் அவ்வளோ தப்பு பண்றது இல்லை. ஸோ யார் வந்தாலும் ஒரு பணம் கொடுத்தாதான் வர முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷன் உருவாயிருக்கு பாருங்க லாஸ்ட் 15 வருஷத்துல. இது ஒரு நிதர்சனமான உண்மை, யதார்த்தம். இதை நம்ம மறுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அரசியலுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம், இல்லை நீங்க சர்வீஸ் பக்கம் போனதே இல்லைன்னு அர்த்தம். சரியா? ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இது நடக்கிறதுக்காக மேல சிஸ்டம் கரப்ஷன் இருக்கிறதுனால கீழே ஆட்டோமேட்டிக்கா ஒரு லேயர் பை லேயரா உருவாகுது. ஸோ அன்லஸ் அது முடிஞ்சாவளியா இது குறையாது. அது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சும்மா ஒரு நீஜர்க் ரியாக்ஷன் மாதிரி நிறைய நீங்க தினமலர்ல நியூஸா போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்க கரப்ஷன் இங்க கரப்ஷன், ஒரு 5 சென்டர் மேல போட்டீங்கன்னா நீங்க 5 போனஸ் 5 10 அடிங்க அப்படின்னு வந்து அவங்க அடிச்சிட்டு இருப்பாங்க. இது கேஸ் ஆகும், கோர்ட்டுக்கு போகும், அது ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். பட்டு ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. கீழே அடித்தட்டு மக்களுக்கு உண்மையிலேயே ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த முறை. ஏன்னா அவங்க எனக்கு தெரிஞ்சு பெரிய ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் எதுவும் பிரச்சனை ஆகல எலெக்ஷன் ஃபண்டிங்ல. ஸோ அவங்க இதை பயன்படுத்தி எப்படி பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல கரப்ஷன்லாம் டோட்டலா எராடிகேட் ஆச்சோ, அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்தியன் மாடல்ல. பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல அப்படி பண்ணா மட்டும்தான் பொதுமக்களுக்கு நல்லா இருக்கும். ஜெகதீஸ்வரன் சார், அதாவது இப்போ இந்த மாதிரி ஒரே நேரத்தில் இப்போ நான் ஒரு சிறப்பு நாள்னு சொல்கிறாங்க, அந்த அன்னைக்கு ஜூன் 4. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெய்டு நடத்தும் பொழுது இன்னொரு சிறப்பு நாள் வருது அப்படின்னாவே கொஞ்சம் எல்லாரும் காஷியஸாக இருப்பாங்களா, பத்திரப்பதில் கொஞ்சம் அலர்ட்டாக இல்லைப்பா இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வாங்காமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தையாவது இந்த ரெய்டு உருவாக்கி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்த ஆட்சி அவர் சொல்கிற மாதிரி, சரவணகுமார் சார் சொல்கிற மாதிரி, இந்த ஆட்சியில் வந்து முதல்வர் வந்து சொல்கிறதே எனக்கு நான் ஒரு பைசா கூட எடுக்க மாட்டேன் அப்படின்றத தான் திரும்ப திரும்ப அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு. நான் சொன்னது தான், நான் எடுக்க மாட்டேன், நான் பொறுத்துக்கவும் மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் தொடர்ந்து சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுது அது அவர்களுக்கு வாங்குறவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு பயத்தையோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு எதையாவது ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும்ப்பா நம்ம அப்படின்ற ஒரு உணர்வையாவது கொடுக்குமா? இல்லை இப்போ இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடக்கும் பொழுது ஒரு அரசு துறைகளில் வேலை பார்க்குறாங்கல்ல, அந்த கோஆர்டினேஷனையே குறைச்சிருமா? ஏன்னா இவ்வளவு நாளாக அந்த சிஸ்டம் அப்படியே இருக்குது. அதில் ஒரு திடீர்னு ஒரு மாறுதல் வரணும் அப்படின்னா இப்போ நம்ம வேலை செய்யணுமா, இப்போ நம்ம கிடைக்க போகிறது இல்லைப்பா எதுவும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துலையே ஒரு சுணக்கம் வந்துருமா? எப்படி பார்க்குறீங்க? சரி, நீங்க அடுத்த முகூர்த்த நாள் அன்னைக்கு அதிகப்படியான நபர்கள் லீவ்ல போயிடுவாங்க. அவங்க லீவ் எடுத்துருவாங்க, அவங்க ஆபீஸ் வரமாட்டாங்க. நீங்க ஒண்ணு இது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் நிறைய ஆர்டிஓ ஆபீசர்ஸோட நான் வந்து பழகுறதுனால சொல்றேன். இன்னைக்கு வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் நடக்குதுன்னா வெள்ளிக்கிழமை நிறைய அபிஷியல்ஸ் லீவ் போட்டுறாங்க. ஆர்டிஓஸ் ஆபீஸ்க்கு போறது இல்லை. ஏங்க அப்படின்னா, எங்க வெள்ளிக்கிழமை ஜெயிலுக்கு போனா சனிங்க பெயில் வாங்குற நீங்களா வருவீங்கன்னு கேக்குறாங்க. இது நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அதுக்காக அப்ப லஞ்சமே குறைஞ்சிருச்சா நீங்க கேட்கலாம். இல்ல, லஞ்சம்லாம் குறையல. நீங்க எஃப்சிக்கு என்னதுக்கு லஞ்சம் கொடுக்கணும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவங்க வித்தியாசமான ஒரு பதில் ஒருத்தர் சொன்னார். என்ன சொல்றாருன்னா, சார் போன கவர்மெண்ட் கூட ஆரம்பத்தில் அப்படி இப்படி இருந்தாங்க, திடீர்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 7ஆம் மாசம் மினிஸ்டர் வந்து 7ஆம் மாசம் கலெக்ஷன் எடுத்துடுவான்னு சொல்லுவாரு. நாங்களாம் எடுத்துட்டு போய் கொடுப்போம். அப்ப 5-6 என்ன பண்ணீங்கன்னு கேட்பாரு. அப்ப 5-6 அதனால 5-6 நாங்க வாங்கி வச்சிருக்கோம். ஒரு பக்கம் பயந்து தான் வாங்கி வச்சுக்கிறோம். எங்களுக்கான தொகை வந்துருது, அவங்களுக்கான தொகை எடுத்து வச்சிருக்கோம். ஒருவேளை 7ஆம் மாசம் 8ஆம் மாசமும் இது நடக்கலன்னா உண்மையிலே வந்து பெரிய மாற்றம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு விட்டுருவாங்க. அது வரைக்கும் இது தொடர்ந்துட்டு தான் இருக்கு. அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை நிறைய ஆர்டிஓஸ் வந்து ஆபீஸ் பக்கம் போறது இல்ல. ஆபீஸ் போனா நம்ம தேவையில்லாம ஜெயிலுக்கு போயிடும், நம்ம பயப்படவும் செய்யறாங்க. இது வந்து ரெண்டுமே நடந்துகிட்டு இருக்கு. இது நான் ரெண்டுமே ப்ராக்டிகலா சொல்றேன்னு சொல்றேன். அடுத்த ஒரு முகூர்த்த தினத்துல அதிகப்படியான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நீங்க பண்ணலாம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் சொல்லும் பொழுது அன்னைக்கு அனைவரும் மெடிக்கல் லீவ்ல போயிடுவாங்க, இல்ல கேஷுவல் லீவ்ல போவாங்க, திடீர்னு எமர்ஜென்சி லீவ்ல போவாங்க. இது மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அப்படிதான் நடக்கும். கொஞ்ச நாளைக்கு எது இருக்கும் அந்த ஒரு ஐயோ நம்ம போனா மாட்டிக்குவோமோ, வேற யாராவது நம்ம காசு கொண்டு வந்து அண்ணன் கூட கேஷ் வந்தா நம்ம மேல பழி வந்துருமோன்னு யோசிப்பாங்க. இல்ல நம்ம கை சும்மா இருக்காது, நம்ம இவ்வளவு ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்றாலும் நம்ம வழக்கமோட வாங்கிடுவோம், நம்ம பிரச்சனை ஆயிடுவோம். நம்ம புரோக்கர் திடீர்னு நமக்கே சொல்லாம வாங்கிட்டு வந்து நீ ஒருத்தர் பார்ட்டியை நிப்பாட்டு சார் வாங்கிட்டேன் சார்னு சொல்லுவான். இதெல்லாம் தேவையில்லாத சிக்கலை ஏற்படும் சொல்லிட்டு ரொம்ப கவனமா இருப்பேன். ஏன்னா அவங்க வந்து ஜெயிலுக்கு போறதை விரும்ப மாட்டாங்க. சார் கவனமாவும் இருப்பாங்க. நீங்க அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க உண்மையிலேயே இந்த அலுவலகங்களில் நீங்க இந்த 2 பர்டிகுலர் ஆபீஸ்க்கும் நீங்க போங்களேன். நீங்க போன உடனே ஒருத்தர் வருவார், சார் என்ன சார் வேணும் உங்களுக்கு, என்ன ஒண்ணு இருக்கணும் சொல்லுங்க, நான் இருக்கேன், நீ யாருப்பா, நீ இந்த கவர்மெண்ட் இந்த அபிஷியலா இருக்கு. அப்ப இந்த இடைத்தரகர்கள் பத்தி நம்ம பேசும்போது எதற்காக தேவை இந்த இடைத்தரகர்கள்? நிஜமாவே அந்த ரோல் இந்த மாதிரியான ஆபீசஸ்ல எதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லுங்க. ஏன்னா வழக்கமா நம்ம போறோம், நம்ம கொடுக்க போற டாக்குமெண்ட் அவங்க பார்க்க போறாங்க, பிரச்சனை இருந்தா சொல்ல போறாங்க, நேரடியா கூட வாங்கிக்கலாமே. இதுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு இணைப்பு? இன்னைக்கு மாட்டி இருக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேல அவங்க தான் மாட்டிருக்காங்க. இடைத்தரகர்களும் தனிநபர்களும் தான் மாட்டி இருக்காங்க. இவங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க சேஃபா இருக்காங்க. ஒருவேளை அந்த
சேஃப்டிக்காக இடைத்தரகர்கள் இருக்காங்களா? இல்லங்க. அதாவது இப்ப உதாரணத்துக்கு நான் ஆர்டிஓ ஆஃபீஸே வர்றேன். ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வண்டி எடுக்கணும். நீங்க 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எடுக்கணும். நீங்க எடுத்துட்டு போய் அந்த பிரேக் இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். பார்த்து அவர் வந்து என்ன சொல்லுவாரு, இங்க குறைபாடுகளா இருந்துச்சுன்னா அவர் ஆக்சுவலி எஃப்சி கொடுக்க கூடாதுப்பா. நீ என்னடா நீ அந்த முன்னாடி ஒரு சரியா இது இல்ல, அங்க பின்னாடி லைட் இல்ல, ஹாரன் சரியா அடிக்கல, வண்டி சரியா மூட மாட்டேங்குது, டோர்ல பிரச்சனை இருக்கு, இது மாதிரி சொல்லி அவர் நிராகரிக்கணும். ஆனா அவர் என்ன சொல்லுவாரு, இதுக்கு ஒரு அமௌண்ட், அதுக்கு ஒரு அமௌண்ட், பெயிண்ட் அடிக்காததுக்கு ஒரு அமௌண்ட், டோர் சாத்தாததுக்கு ஒரு அமௌண்ட், முன்னாடி கிளாஸ் சரியா இல்லாததுக்கு ஒரு அமௌண்ட், கிராக் ஆனதுக்கு ஒரு அமௌண்ட், எல்லாத்துக்கும் ஒரு அமௌண்ட் போட்டு சரிப்பா எனக்கு ஒரு 10 ரூபா கொடுத்துரு, நீ எஃப்சி வாங்கிட்டு போயிடு. இது நடக்குது. இது என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, சில ரொம்ப பக்காவா ஜெனுவினா ஒருத்தர் நான் எல்லாமே பக்காவா முடிச்சு கொண்டு வந்துட்டேன் சார் அப்படின்னு சொன்னா கூட, நீ பக்காவா முடிச்சா என்ன வழக்கம் போல ஏதாவது கவனிக்க சார், 10,000 வேணா அந்த இடத்துல ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு போ, 2000 கொடுத்துட்டு போ. அப்ப இந்த 2 விஷயத்தையும் நேரடியாக இவங்க வந்து அந்த டிரைவர்ட்டையோ இல்ல ஓனர்ட்டையோ கேட்க மாட்டாங்க. அதற்கு ஒரு ஆள், ஒரு ஏஜென்ட் ஒரு தேவைப்படுறாரு. அந்த ஏஜென்ட் சார் நான் பாத்துக்கிறேனே, நீங்க எதுக்கு நீங்க எல்லாம் வந்துகிட்டு, நான் பார்த்து முடிச்சு வண்டி அமுச்சு விட்டுறேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரியான நேரத்திற்கு தான் இந்த இடைத்தரகர்கள் உருவாகுறாங்க. அது எந்த அளவுக்கு கேட்டீங்கன்னா, நாளைக்கு நீங்க பொண்ணு இல்லைங்க, நீங்க நம்ம டிரைவிங் ஸ்கூல்ல போய் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு, உங்களுக்கு கார் ஓட்ட தெரியும், நீங்க நேரடியா போய் ஃபர்ஸ்ட் எல்எல்ஆருக்கு டெஸ்ட் வச்சுட்டாங்க, இப்போ டெஸ்ட் எழுதுறீங்க, அடுத்த எல்எல்ஆர் எடுத்துட்டு போய் சார் நான் கார் என்னோட சொந்த கார் எடுத்து வந்திருக்கேன், இல்லை என் நண்பர்கிட்ட கார் நான் லெட்டர்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு போனீங்கன்னா அது முடியாது. நம்ம என்ன சொல்றோம், எல்எல்ஆர் எடுத்துட்டியா, நேரம் அந்த டிரைவிங் ஸ்கூல் ஒன்று இருக்கு பாரு, அந்த டிரைவிங் ஸ்கூல்ல போய் உன்னோட இதை பதிஞ்சிரு, இல்ல அவங்க மூலமா எல்எல்ஆரே எடு. அதுக்கப்புறம் அவரே டிரைவிங்லாம் டிரைவிங் தெரியும், இருந்தாலும் பரவாயில்ல, நீ டிரைவிங் ஒரு ஸ்கூல்ல ஒரு காசு கேட்பாரு, அந்த காசு கொடுத்துட்டீங்கன்னா நீ அன்னைக்கு முடிஞ்சா போகாட்டி கூட பரவாயில்ல, உனக்கு லைசன்ஸ் வந்துடும். இப்படிதானே இருக்கு இந்த சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டத்தை நீங்க நேரடியாக இருந்தீங்கன்னா, ரொம்ப நேர்மையா வந்திருக்காரு சார், அவர் வந்து 8 போட்டு தான் வாங்கிட்டு போவாரு, ரொம்ப நேர்மையா இருக்காருன்னா அவர் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க, என்ன அவசரம் வரும்னு கேட்பாங்க. அவர் கடைசியா நிப்பாட்டவன், அவன் எதுக்கு 8 போறான், 8 கடைசியா படுத்து என்ன அவசரம்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப இந்த அலைக்கழிப்பு நடக்கும் பொழுது அந்த காலதாமம் ஏற்படுது, நமக்கு எரிச்சல் ஒரு ஏங்க நம்ம நேர்மையா இருக்கிறது பெரிய பாவமா பெரிய குற்றமான வரும். அந்த நேரத்துல ஒரு புரோக்கர் வந்து சார் நான் முடிச்சு கொடுக்குறதா சொன்னேன் இல்லைங்க, நான் முடிச்சு கொடுத்துறேன், உங்களுக்கு அவசரம் ஏன் நீங்க அப்படி இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிதான் இந்த சிஸ்டம் கொஞ்சமா கரெக்டா என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஸ்டேஜ்ல எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நபர்கள் இருக்கிறாங்க, அந்த இடைத்தரகர்கள் எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க, நீங்க நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது எதுவும் நம்ம அறியாமை மாதிரி உருவாக்கிறாங்க, இந்த ஆபீஸ் பண்ணா நமக்கு பயமா இருக்குங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது இல்ல, நேரடியா போறோம், நீங்க ஒண்ணு இல்ல ஒவ்வொரு அலுவலகம் வருகையில்லா ஆவணப்பதிவு அப்படிங்கிறது வந்து அந்த துறையில லஞ்சம் ஊழலை குறைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அது குறைக்கணும், அதான் சொல்றேன் இல்லையா. நான் இப்போ நீங்க எல்லா இடங்களையும் அது கொண்டு வரதுக்கான முயற்சிகள் எல்லாம் பண்றாங்க, அதெல்லாம் ஓகே தான். நான் சொல்றேன் பிராக்டிகலா இன்னைக்கு நான் பேசுற விஷயங்கள் மேற்குறிப்பாக நீங்க ஆர்டிஓ ஆஃபீஸர்ஸ்ல பேசுற விஷயங்கள் பிராக்டிகலா நான் டெய்லி சந்திச்சிட்டு விஷயங்கள் தான் பேசுறேன். நீங்க சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இது நடந்துகிட்டு இருக்கு, நீங்க இப்போ பிரைடுக்கு பிறகு என்ன மாறுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். அது வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு, இன்னைக்கு சொல்லல, இன்னைக்குதான் நிலைமையாக இருக்கு. நீங்க பல ஆபீஸ்ல இப்ப சொல்ல போனா ஆதவர்ஜுனாவே ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு இது சொல்றாரு, வந்திருக்கிற கான்ட்ராக்டர்ஸ் மத்தியில இனிமேல் லஞ்சமே கிடையாது, நாங்க வந்து எந்த பார்ட்டி ஃபண்ட் கொடுக்க வேணாம், சிஎம் ஃபண்ட் கொடுக்க வேணாம் அப்படின்னு ஒரு பக்கம் அதை சொல்றதை பார்க்கின்றோம். அரசு அலுவலகங்கள்ல நாங்க வந்து ஆய்வுக்கு போறோம்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க எல்லா இடங்களிலும் அது ஒட்டுமொத்தமாக லஞ்சமே இல்லாத ஒரு நிலையை நோக்கி போயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் அந்த அரசு அதிகாரிகளுக்கே ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. இது வந்து இப்ப சில இடங்கள்ல அதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க, சில இடங்கள்ல இதை பண்றாங்க, இது இப்படிதான் தொடருமா, இது எத்தனை நாளைக்கு தொடரும், இது திடீர்னு வந்து அவங்களே பேக் அடிச்சுட்டு இல்லப்பா எங்களுக்கும் சம்பாதிக்கணும், நாங்க எவ்வளவு நாள் இப்படி இருக்கிறது. ஏன்னா நான் இன்னொரு விஷயத்தை சேர்த்து சொல்றேன், நீ ஒரு பக்கம் வந்து பவர் சென்டர் இல்லைன்னு முதலமைச்சர் சொல்றாரு, லஞ்ச ஊழலே இல்ல இருக்காதுன்னு சொல்லி தகவல்களாக வழக்கம் போல கசிய விடப்படுகிறது, அதெல்லாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு நீங்க செக்ரட்டரி முடிஞ்சா நீங்க வந்து நண்பர்கள்ட்ட இன்னைக்கு வந்து அமைச்சராக இருக்கக்கூடிய புஷியானந்தோட அலுவலக அறையில என்ன நடக்குதுங்கிறத பாருங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் திடீர்னு புதுசா ஒருத்தர் வர்றாரு, ஒரு மாவட்ட செயலர் போய் பிடிக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு 5 லட்சம் 10 லட்சம் காசு கொடுக்குறாரு, அவர் உள்ள கூட்டிட்டு போறாரு, ஐயாட்ட பிளஸிங் வாங்குறாங்க, பிளஸிங் கொடுக்குறாரு. ஆனா அது தெரியலன்னா தெரியல ஓகேடா போட்டுக்கலாம் அப்படின்னு ஓடிட்டு இருக்கு. இந்த 5 லட்சம் 10 லட்சத்தை கொடுத்து நீங்க இன்னும் சொல்ல போனா மினிஸ்டருக்கு 3 பிஎஸ் போடலாம், அந்த 2 பிஏ காசு கொடுத்து நீங்க அப்பாயிண்ட் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பிஎஸ் வந்து இந்த மினிஸ்டர்ஸ் ஒருவேளை அவங்க நேர்மையா இருந்தாலும் இந்த மினிஸ்டர்ஸ் 10 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு வர பிஎஸ் வந்து ஐயோ நான் எப்படியாவது விஜய் ஆட்சியில சேவை செஞ்சே ஆகணும், மினிஸ்டருக்கு பிஏ இருந்து சேவை செய்யறதுக்காக தான் நான் பிறந்திருக்கேன், அந்த ஜென்மத்தை எடுத்திருக்கேன்னு சொல்ல போறாங்களா? அப்ப இது நடந்துட்டு இருக்குல்ல. இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தோம், வெளிப்படையாக டிஸ்ட்ரிக்ட் பிபி, நீங்க வந்து விழுப்புரம் புற டிஸ்ட்ரிக்ட் பிபிக்கு 35 லட்சம் ரூபாய் ரேட்டு பேசினாரு அந்த ஊர் மாவட்ட செயலாளர். இது வந்து ஒரு பிரபலமான வார இதெல்லாம் வெளியே வருது, இது ஆடியோவோட வருது. என்ன சொல்றது தேவைக்கா, அது ஏஐ ஆடியோங்க. பிபி போஸ்ட வித்துட்டு இருக்காங்க, பீடர் போஸ்ட் கவர்மெண்ட் பீடர் போஸ்ட வித்துட்டு இருக்காங்க, அசிஸ்டன்ட் பிபியை வித்துட்டு இருக்காங்க. எல்லா ஊர்களையும் எல்லா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ்லயும் விற்கிறாங்க, ஹை கோர்ட்ஸ்ல விற்பாங்க. இந்த வாங்கின இவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஒரு குற்றவாளி வந்து எனக்கு நீ ஏற்பாடு பண்ண காசை கொடுறா, நீ முதல்ல நான் போட்ட காசை நான் எடுக்க வேணாம் தான் ஒரு பிபி யோசிப்பாரு. அப்படித்தானே நடக்கும். அப்ப நீங்க அதனாலதான் இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது உண்மையிலேயே விஜய் ஒரு பக்கம் சொல்றாரு, உண்மையிலே விஜய் சொல்றதை நம்ம நம்பலாமா? ஏன்னா அவர் மட்டும் தான் பவர் சென்டரா இருக்காரா? ஆதவர்ஜா பவர் சென்டர்,
புஷி ஆனந்துங்கிற பவர் சென்டர், விஷ்ணு ரெட்டிங்கிற பவர் சென்டர், ஜான் ஆரோக்கியசாமிங்கிற பவர் சென்டர், ஜெகதீஷ்ங்கிற பவர் சென்டர், இத்தனை பவர் சென்டர்ஸ் வந்து இருக்கு. அப்போ இந்த பவர் சென்டர்ஸ் எல்லாம் ஆளாளுக்கு ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கு. இல்ல இந்த பவர் சென்டர்ஸே கிடையாதுன்னு விஜய் சொல்லிடுவாரா? நேத்து கூட பாருங்க, அந்த சிங்கப்பண்ண அதிரடி படையில கூட கூட யாரு வர்றாங்கிறத பாக்குன்றோம். சம்பந்தமே இல்லாம துறைக்கு அதிக சம்பந்தமே இல்லாம வர்றாரு. ஆய்வு கூட்டங்கள்ல சம்பந்தமே இல்லாத மாடச்சவர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. சரி. அது குறையுமா அப்படின்றது சந்தேகம்தான் அப்படின்னு வந்து சொல்றீங்க. இது வந்து ஆரம்பம்ன்றனால ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்களோன்னு யோசிக்க தோணுதுன்னு சொல்றீங்க. சரவணகுமார் சார், இந்த இடத்துல நம்ம வந்து அந்த வெப்சைட்ல போய் லஞ்ச ஒழிப்பு துறையோட கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரெகுலரா ஒரு வருஷம் அப்படியே ஒரே கணக்கா கிட்டத்தட்ட மேக்சிமமே நீங்க போனீங்கன்னா ஒரு 780 கேசஸ் தான் இருக்கு ஒரு வருஷத்துக்குன்னு பாக்குறோம். ரொம்ப அதை தாண்டி எங்கேயுமே போல. ஒரே ஆவரேஜா ஒரு நம்பர் பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் அப்படியே கொஞ்சம் ஏறுது இறங்குதே தவிர அதை தாண்டி இந்த ஒரு 781 தான் ஹையஸ்டா நான் பார்த்தது. அதை தாண்டி எங்கேயுமே வந்து கேசஸே டோட்டல் கேசஸே கணக்கு காமிக்கல. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழகத்துக்குள்ள அவ்வளவுதான் பிரச்சனையே இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுது. உண்மையிலே அவ்வளவுதான் பிரச்சனையா, இல்ல லஞ்ச ஒழிப்பு துறைக்கு உண்மையிலே என்ன பிரச்சனை இருக்கிறதா நீங்க பார்க்கறீங்க? எப்படி ஃபங்க்ஷன் பண்ணா ஊழலை குறைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல, நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த டார்கெட்ல போனாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இருக்கும். இப்ப என் டார்கெட் போன வருஷம் அவளை கேஸ் பண்ணியிருக்காங்க, நான் வந்திருக்கேன் அவளை கேஸ் பண்ணிடணும், அது எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பிரிச்சு போடுங்க, அதுல ஏதாவது நியூஸ் சொல்றதுக்கபடி ஒன்று பண்ணுங்க அப்படின்னு பண்ணா, இது வந்து அவங்க டிபார்ட்மெண்ட் இருப்பை தக்க வைக்கிறதுக்கு ஒரு டார்கெட்டை ஃபில்ஃபில் பண்ற ஐட்டம். இதனால இந்த 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 விஷயங்கள் வந்து சரியாகாது. சரி, நம்மளுடைய விஷயம் என்னன்னா, இதை முழுக்கா எரடிகேட் பண்ணும். முழுக்கானா ஒரு 90% எரடிகேட் பண்ணும். ஏன்னா இப்ப மனித வரலாறுல நம்ம சாணக்கியர் காலத்துல அர்த்த சாஸ்திரத்துல சாணக்கியர் சொன்ன மாதிரி, அந்த கடலுக்குள்ள இருக்கிற மீன் தண்ணி குடிக்குதா குடிக்கலையான்னு தெரியாதுங்கிற மாதிரி இந்த அப்ரோச். இந்த இதுக்கு அவர் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் நீங்க அக்பர் காலத்துல ஒரு கதையே இருக்கும். இந்த மாதிரி வரிசையாக ஸ்டோரிஸ் இருக்கு. ஆனா வந்து அட்லீஸ்ட் நான் சொன்ன மாதிரி நியாயமாக ஒரு சிட்டிசன் ஒரு இடத்துக்கு போறாரு, அங்க வந்து அவருக்கு நியாயமா எல்லாம் கிளீனா இருக்குன்னா, அவர்கிட்ட பணம் வாங்காம நடக்கிற அளவுக்கு இருந்தாலே அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அவரு தப்பா ஒண்ணு பண்றாரு, அத பணம் வாங்காம பண்றாங்கன்னா அது வித்தியாசமான ஒரு அந்த அளவுக்கு நல்லவர்களை நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ அந்த செகண்ட் லெவல் போல. ஸோ இந்த நியாயமா ஒருத்தர் போறாரு, ஒருத்தர் டாக்குமெண்ட் எல்லாம் பெர்ஃபெக்டா போறாரு, கொண்டு போறாரு, ரிஜிஸ்டர் பண்ணிட்டு 10 நிமிஷத்துல வெளியே வந்துடுறாருன்னா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா நான் ஒரு அரசு குட் கவர்னன்ஸ்ல பாக்குறேன். அதுக்கு நான் சொல்றது முதல்ல வந்து சிஸ்டம் கரப்ஷன் இருக்கக்கூடாது. மேல டாப் லைன்ல கரப்ஷனே இருக்கக்கூடாது, பாலிசியில கரப்ஷனே இருக்கக்கூடாது. அது இருந்தா தான் மூணாவது இங்க வரும். நீங்க அங்கெல்லாம் நாங்க வாங்கிப்போம், நீங்க மட்டும் வாங்காதீங்கன்னா, நீங்க வந்து சாப்பாடு பந்தியில வந்து நான் வந்து 2 ஸ்வீட் வச்சுப்பேன், 3 பாயசம் வச்சுப்பேன், நீ வந்து வெறுமனே பழைய சோறு சாப்பிடுற மாதிரி அந்த ஒரு கம்பாரிசன் வந்துடும். அது கவர்மெண்ட் சர்வெண்ட் எப்படி சும்மா இருப்பாங்க? ஏன்னா அவங்களுக்கு உங்களோட செய்தி என்னோட செய்தி நல்லா தெரியும். நீங்க டாப் லெவல்ல வாங்கல அப்படின்னா நிச்சயமாவே அந்த ஊழல் எல்லாம் குறையும் அப்படின்றீங்க. அப்படித்தான் உலகத்துல எல்லா இடத்துலயும் குறைஞ்சிருக்கு. அமெரிக்காவா இருக்கட்டும், யூகே இருக்கட்டும், யூரோப்பா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும். ஏன் நிறைய இடத்துல சிஸ்டமிக் கரப்ஷன் குறைஞ்சிருக்குன்னா, மேல குறைஞ்சால் மட்டும்தான் மேடம் கீழே குறையும். இல்லைன்னா 100க்கு 99% சான்ஸே கிடையாது, இம்பாசிபிள். மேல குறையாம கீழே குறையவே குறையாது. கீழே நீங்க கேட்டீங்க இடைத்தரகர்கள்லாம் இருக்காங்களே அப்படின்னா, இதுல 2 ப்ராப்ளம் இருக்கு. ஒண்ணு வந்து இதுல வந்து ஒவ்வொரு வருஷமும் லா ஸ்பெஷலைஸ் ஆயிட்டே இருக்கும். நிறைய காம்ப்ளெக்சிட்டி இருக்கு சொசைட்டில. அந்த சொசைட்டியோட காம்ப்ளெக்சிட்டி சால்வ் பண்றதுக்கு லா வரும். அப்ப லால இருந்து இவ்வளவு ஸ்பெஷலைஸ் அட்வொகேட்ஸாலே பண்ண முடியாது. ஏகப்பட்ட ஃபார்மட், ஏகப்பட்ட டாக்குமெண்ட், ஏகப்பட்ட வார்த்தை ஜாலங்கள் எல்லாம் இருக்கு லால. ஸோ இதை வந்து அங்க வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, வியாதி இருக்கு. நானே இருந்தனால சொல்றேன், பொறுமைங்கிற வியாதி போயிடும், வந்துடும். பொறுமையே இருக்காது. நீங்க யாராவது கவர்மெண்ட் சர்வெண்ட் நீங்க போய் டவுட் கேட்டீங்கன்னா பொறுமையா உட்காந்து என்ன ஏதுன்னு ஒன்னு அவங்க சொல்ற அளவுக்கு டயம் இருக்காது. 2வது அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு இவங்க ஏகப்பட்ட வேரியேஷன் இருக்கிறாங்க. அப்ப நடுவில் ஒரு ஆள் தேவைப்படுறாங்க. அந்த ஆளுங்க, அந்த தரகர்கள் நடுவில் இருக்க இன்டர்மீடியட்ஸ் வந்து இப்ப அமெரிக்கால ரெகுலரைஸ்டு. அமெரிக்கால இன்டர்மீடியட் உண்டு, ஆனா ரெகுலரைஸ்டு. அந்த ரெகுலரைஸ் பண்ண உடனே அவனுக்குன்னு ஒரு டிசிப்ளின், அவனுக்கு ஒரு கோடு, அவனுக்கு ஒரு எத்திக்ஸ் வந்துடும். நீங்க இங்க ரெகுலரைஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க. அப்ப அவங்களுக்கு கோடு கிடையாது, டிசிப்ளின் கிடையாது, வேல்யூஸ் கிடையாது. அவங்க பாட்டு வருவாங்க, அவங்க பாட்டு போவாங்க.
அந்த ரெகுலரைசேஷன் பண்ணா அடுத்த ஒரு 90% பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். ஸோ சிஸ்டமிக் பாலிசி லெவல் டாப் லெவல்ல ஒன்று பண்ணோம், இதை ரெகுலரைஸ் பண்ணணும். ஏன்னா இதை நீங்க இடைத்தரகர்கள் நடுவில் இருக்க டீம் எல்லாம் பண்ண முடியாது. டாக்குமெண்ட்ரேட்டர் இல்லாம பொதுமக்களை போய் எழுதி எல்லாம் போய் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் சிம்பிளிஃபைடு நடத்துறதுக்கான ஸ்கோப் நமக்கு கிடையாது. ஸோ இந்த 2 பண்ணால் ஓரளவு குறைக்கலாம். மற்றபடி எல்லாமே சிம்பாலிக்கு நம்ம சொல்றோம். சிம்பாலிக்னா நீங்க வந்து இது ஒரு வெறும் சொல்றது குறியீடு தான், ஒரு ஒரு அடையாளத்துக்காக பண்ற ஒரு விஷயம் அப்படின்னு வந்து அவ்வளவுதான். இப்ப இது இப்ப நீங்க இது எல்லாரும் பண்ணுவாங்க. இல்ல இப்ப ஜெகதீஸ்வரன் அவர்கள் சொல்ற மாதிரி இப்ப 2 ஆபீஸ்ல வந்து என்னைக்கா இருந்தாலும் நடக்கும்பா, இது ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியற விஷயம் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப மக்களுக்கே இப்ப நான் வந்து வந்து பணம் கொடுக்கல, நான் வந்து டைரக்டா தான் டாக்குமெண்ட்டை கொடுக்கறேன், எனக்கு வேலை ஆகணும், இப்ப அந்த சைடு வேலை ஆகல அப்படின்றத வந்து மக்களாலேயே ஏத்துக்க முடியுமா? ஒருவேளை நான் கொடுத்திருந்தா இது நடந்திருக்குமோ, நம்மளுக்கு பாரு இப்ப நம்ம டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு மனோநிலைக்கு வந்துருமா ஒருவேளை இந்த மாதிரி நடக்கும்போது? இதுல 2 விதமா நீங்க பிரிச்சுங்க. மக்களுக்கு எப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கு நான் பாக்குறேன்னா, இப்போ ஒரு சில டாக்குமெண்ட் கிளியரா இருக்கும், அதுல டவுட் இருக்காது, பக்கா சார் டைட்டில் எல்லாம் கிளியர், எதுவுமே இஷ்யூ இல்ல, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல என்னை கேள்வியே கேட்க முடியாதுன்னு இருக்கும். ஒரு சில டாக்குமெண்ட் கண்டிப்பா தெரியும், அந்த புறம்போக்கு இடத்த பட்டா போடுறதுக்கு இவங்க கொண்டு போயிருப்பாங்க, 100% தப்புன்னு தெரியும். ஆனா ஒரு சில டாக்குமெண்ட் 50-50 இருக்கும், ஒரு மிக்ஸ்டா இருக்கும். இதை பண்ணலாம்ல, அவங்களுக்கு பண்ணீங்கல்ல, அப்ப பணம் கொடுத்தா பண்ணிடுவீங்களா, இப்படி ஒரு கிரே ஏரியா கண்டிப்பாக சட்டத்துல உண்டு. அது உலகம் முழுக்க எல்லா சட்டத்திலையுமே ஒரு கிரே ஏரியா உண்டு மேடம். இங்க வந்து டெசிஷன் எடுக்கும் போதுதான் பொதுமக்களுக்கு டவுட் வரும். இவன் உண்மையிலேயே அந்த ஆபீசர் வந்து அவங்க பண்ண முடியாதுன்னு சொன்னா கூட இவன் பணம் வாங்குறக்காக தான் சொல்றான்பாங்க. இந்த கிரே ஏரியாவை நாமளா கிளாரிஃபை பண்ண வேண்டியதும் நடுவில் இருக்கிற டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் தான். ஆனா இப்ப டாக்குமெண்ட் ரைட்டர் வச்சு பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டான்னு வச்சுங்க, அந்த கிரே ஏரியாவை டார்க் ஏரியாவை மாத்துவார் அவர். அது நார்மலா பண்ண முடியாதுங்க, நார்மலா பண்ண முடியாது, சாரி, நார்மலா பண்ண முடியாது. ஸோ உங்களுக்காக பண்ணித்தரோம், ஆனா இவ்வளவு செலவாகும் அப்படின்னு கொண்டு தரும். ஸோ இது வந்து பொதுமக்களுக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற ஒரு சேலஞ்ச். ஸோ நம்ம சொல்ற மாதிரி இப்போ இது இவ்வளவு ரொம்ப இன்னும் நீங்க உள்ள டீப்பா போக நீங்க கேள்வி கேட்க கேட்க வேரியஸ் காசஸ் ஆஃப் கரப்ஷன் உள்ள போயிட்டே இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா less than 10% கேட்டகரியில் வரும். ஸோ 90% 2 தான். ஒன்று நீங்க டாப் லெவல்ல மினிஸ்டர்ஸும் கீழே இருக்கிற மெயின் செக்ரட்டரிஸ் ஐஜி எல்லாருமே நீட்டா இருங்க, 90% சால்வ்டு. மிச்சம் 90% ரெகுலரைஸ் பண்ணுங்க, அது அடுத்த 90% சால்வ்டு. மிச்சம் 10% பிளஸ் ஆர் மைனஸ் ஓடும், அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, உப்பர்வாலா பார்த்துப்பார். ஸோ நீங்க அது அரசாங்கங்கள் கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. ஸோ இந்த 2 பண்றாங்களா, இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்பெஷலைசேஷன் போலாம். இப்போ அமெரிக்காவில் இந்த 10% கேட்டகரி நான் பார்க்குறேன். அமெரிக்கா வந்து ரொம்ப வெல் அட்வான்ஸ்டு ஒரு ஸ்டேட்டு. ஏன் சைனால வந்து கரப்ஷனுக்கு வந்து டெத் சென்டென்ஸ், என்ன அங்கேயே 10% கேட்டகரி இருக்கு. அப்ப இங்க நம்மலாம் என்ன சொல்றதுங்கிறீங்க? இருக்கும்போதே 10% இருக்குன்னா நீங்க யோசிச்சு. ஸோ நம்ம அந்த இதை 2 அச்சீவ் பண்ணாங்கன்னா, அதாவது தாவேக்கா கிடைக்கிற வாய்ப்பு வேற எந்த கட்சிக்கு இது வரைக்கும் கிடைக்கல நான் சொல்றேன். ஏன்னா எல்லா அரசியலையும் இதர் கட்சியோ அந்த வேட்பாளரோ செலவழிக்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கு. சரியா, பார்ட்டி ஃபண்டுங்கிற ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் கான்செப்ட் இருந்திருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் உடஞ்சு இந்த எலெக்ஷன் நடந்திருக்கு. என்ன ஸோ இந்த கவர்மெண்ட் சர்வெண்ட்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா, எப்ப நீங்க எல்லாம் 5 காசு கொடுக்காம கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு வந்திருக்க, நல்லது பண்ணுன்னு மக்கள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எப்ப 5 காசு செலவழிக்காம நீ மினிஸ்டரா வந்திருக்க, நல்லது பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேரமா தான் அதை பாக்குறேன். பாப்பா என்ன பண்றாங்க. நிச்சயமா பார்க்கலாம் சார். கருத்துக்களுக்கு மிக்க நன்றி.